வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரித்து பார்க்க போகிறது Godox V860 Mark II என்ற ஸ்பீட் லைட். வாங்க திறந்து பார்க்கலாம். பேட்டரி சார்ஜர், இது பேட்டரி, இதுக்குள்ளே தான் ஸ்பீட் லைட் இருக்குது. வாங்க ஒன்றா திறந்து பார்க்கலாம். இது பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரி. இது 2000 mAh பவரோட வருது. அதோட சார்ஜர், அதுக்கான கேபிள். இது பார்த்திங்கன்னா 4 LED ஒரு பவர் LED லைட்டோடு வருது. ஸோ ஒன்றும் 25% சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத குறிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீட் லைட் முன்னாடி இதை பிரித்து பார்த்துடலாம். இது யூசர் மேனுவல். இது பார்த்திங்கன்னா பாதி பக்கத்துக்கு சைனீஸில் இருக்குது, சைனீஸ் தான் நினைக்கிறேன். பாதிக்கு மேலே இங்கிலீஷில் இருக்குது. Godox வாரண்டி கார்டு, இதுலேயும் சைனீஸ் அப்புறம் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணோம்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1 வருட வாரண்டியோட வருது. பேட்டரிக்கு 3 மாதம் தான் வாரண்டி. சர்க்கியூட் போர்டுக்கு 12 மாதங்கள், 1 வருஷம் வாரண்டி. அவங்க லைட்டை பிரித்து பார்க்கலாம். இந்த பவுச் பற்றி சொல்லி ஆகணும். பவுச் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்றது தெரியுது. ஓகே, இதுதான் ஸ்பீட் லைட் Godox V860 Mark II. இது Canon கேமராஸ்க்கு கம்ஃபர்டபுளான ஸ்பீட் லைட். எனவே நான் இதை வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். என்னோடய கேமரா Lumix GH5. அதுக்கு என்கிட்ட X1T ட்ரிகர் இருக்குது. அது வந்து கேமராவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது இருந்தால் போதும். இது எல்லாமே ஐடென்டிக்கல் தான். மற்ற நீங்கள் நிக்கானுக்கானதோ சோனிக்கானதோ பேனாசோனிக்கான எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரிகர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக யூஸ் பண்ணலாம். ஆன் கேமரா ஃப்ளாஷாக யூஸ் பண்ணுறது சிக்கல். நீங்கள் ஏதோ கெனானுக்கு ஏற்ற மாடல்ன்றனால இது கெனான் கேமராஸ்க்கு வேணால் அதை நீங்கள் ஆன் கேமரா ஃப்ளாஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. இதோட விலை மொத்தம் நிறைய வெப்சைட்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததில் 10,000 11,000 வரையும் இருக்குது. 12,000 வரையும் சில வெப்சைட்டில் விற்கிறாங்க. எக்ஸிபிஷனில் போய் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைவான விலைக்கே கிடைக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ரொம்ப கனமாக இல்லை. இதை வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுற மாதிரி இருக்குது. ஓகே, பேட்டரியை பிரிப்போம். நாங்கள் சார்ஜ் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இங்கே மஞ்சள் நிற பிளேட் இருக்குது. இந்த தகடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே உள்ள மஞ்சள் இதோட ஜாயிண்ட் ஆகிற விஷயம் தெரியுது. நீங்கள் இப்படி போட்டால் தான் உள்ளே போகும். மாற்றி போட்டால் போகுமான்னு தெரியலை. முயற்சி பண்ணி பார்ப்போம். போகாது, இங்கே நிற்கிது. ஓகே, உடனே ஒரு சத்தம் வருது. ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சத்தத்தோடு ஆன் ஆகுது. இதுதான் டெஸ்ட் பட்டன். இது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் விளக்கு எரியுது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ளாஷ் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத குறிக்கிறது இது. ஸோ அந்த சத்தம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபங்க்ஷனில் போய் அதை ஆன் அல்லது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த சவுண்டில் இந்த ரெட் பட்டன் என்னத்தை குறிக்குது அப்படின்னா ரீசைக்கிள் ஆகி அடுத்த ஃப்ளாஷுக்கு இது தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான் இதோட Godox V860 Mark II அன்பாக்சிங். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.